எழுப்புறது 2 துறை தான். ஒன்று விவசாயத்துறையாக இருக்கும், 2வது வந்து மீன்பிடித்துறையாக இருக்கும். ஆனால் அதிக குறைவாக வந்து அவர்களுடைய குரல் கேட்கப்படுறதும் இந்த 2 துறை தான். அதாவது விவசாயத்துறை. இப்போ நாங்கள் மருத்துவத்துறை எடுத்து பார்த்தா எல்லாருமே மருத்துவத்துறை பற்றி கதைப்போம், சட்டத்துறை பற்றி கதைப்போம். ஆனால் ஒரு மீனவர் பிரச்சனையோ அல்லது வந்து ஒரு விவசாயின் பிரச்சனையோ கதைக்கிறது வந்து சரியான குறைவு. எனக்கு தனிப்பட்ட ரீதியில் கணக்கு அழைப்புகள் வந்து கொண்டிருந்தது. டாக்டர் எங்கள் இறங்குதுறைக்கு வந்து பாருங்கோ, எங்களோட பிரச்சனைகளை கதைங்கோண்டு. அப்போ நான் யோஜனான்னு சொன்னால் அதற்கு பொறுப்பான சம்மேளனத்தின் தலைவர்களோட கதைச்சு அவர்களுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொரு இறங்குத்துறையிலையும் போய் பார்க்கணுன்றதுக்காண்டி அது சம்மந்தமாக நான் இப்போ ஒரு 5 டிவிஷன் உண்டு, அவிட 5 பிரதேசங்களுண்ட பொறுப்பாக இருக்கிற சம்மேளன தலைவர்களுடைய நம்பர்ஸ் எடுத்திருக்கிறேன். இப்போ உண்மையாக என்னென்னு சொன்னால் வடக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான நிதி வந்து முக்கியமாக மாகாண சபை கூடாகும், மற்றது ப்ரொவின்ஷியல் டெவலப்மெண்ட் ஃபண்ட் என்று சொல்லி எக்கச்சக்கமான காசு வந்து ஒதுக்கப்படுறது. ஆனால் அதில் ப்ரொஜெக்டுகளும் நடக்கிறது. ஸ்பெண்ட் பண்ணுறவ 100% ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம், 100% பௌதிக முன்னேற்றம் எல்லாம் சொல்கிறவ அதில் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதால் அந்த உண்மையான மக்களிட பிரச்சனைகள் தீர்க்கப்படுதான்னு கேட்டால் கேள்விக்குறி. இப்போ உதாரணத்துக்கு இவரோட கதை கேட்க தான் எனக்கு விளங்குது. இப்போ நான் இந்த கதைச்சு கொண்டிருக்கிற பில்டிங் கூட கிட்டத்தட்ட 100 வருடம் 90 வருடங்கள் பழமையான ஒரு பில்டிங்கில் தான் இந்த அவருடைய சமாசங்கள் மற்றது சம்மேளனங்கள் நடந்து கொண்டிருக்கு. உண்மையாக எடுத்து பார்த்தா நாங்கள் நினைக்கிறது நாங்கள் எல்லாம் படிச்சினாங்கள், எங்களுக்கு தான் நிறைவு கூட உண்டு. ஆனால் நான் இவரோட கதைச்ச இந்த ஒரு கொஞ்சம் நிமிஷத்தில் ஒரு 10 மினிட்ஸில் நான் படித்து கொண்ட விஷயம் வந்து கூட ஒரு மருத்துவத்துறையில் இருந்து போட்டு இவரோட விஷயம் கதை கேட்கல. எனக்கு சரியான ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னால் அவர்களுடைய அறிவு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு அரசியல்வாதியாக வரக்கூடிய முழு அறிவும் வந்து உண்மையாகவே இவர்கள்ட்ட தான் இருக்குது. நாங்கள் உண்மையாக ஒரு இவர்களுடைய வாய்ஸ் வழியில் கதைக்கிறோம் இல்லை, நாங்கள் சும்மா நியூஸில் பார்க்குறது அவ ஸ்ட்ரைக் பண்ணினோம், இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணினோம்ண்டு. ஆனால் உண்மையான பிரச்சனைகள் வந்து அங்கேருந்து தான் நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும். அப்போ எங்களுடைய கடல்துறை அமைச்சர் வந்து கடல்சார் அமைச்சர் வந்து எங்களுடைய என்ன பேர் சந்திரசேகர் அமைச்சர் அவர்கள் வந்து உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். வடக்கு மாகாணத்துக்கு உரிய அமைச்சராகவும் அவர் இருக்கிறவர். முதல் நாங்கள் அப்படித்தான் வச்சுருந்த நாங்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை. ஆனால் என்னென்றால் அந்த நடந்த டைம்லையும் சரி இப்போ நடந்த டைம்லையும் சரி மக்களுடைய குறைகள் என்ன நடக்கும்ன்றது தான் கேள்விக்குரிய. அப்போ நான் பார்த்தேன்னு சொன்னால் எதிர்கட்சியும் இல்லாமல் ஆளுங்கட்சியும் இல்லாமல் ஒரு மக்களோட பிரதிநிதியாக இவர்களுடைய பிரச்சனைகளை தொகுத்து எங்கள்கிட்ட அமைச்சரோட குடும்பமாக இருந்தால், அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வடக்குக்கு பொறுப்பான ஆள் இல்லை, அவர் வந்து ஒரு இலங்கைக்கு பொறுப்பான ஒரு அமைச்சர். அப்போ யாழ்ப்பாணத்திலையும் இருக்கும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றது மன்னார் இவ்வளோ இடங்களிலும் உள்ள கடற்தொழிலாளர்கள பிரச்சனைகளை தொகுத்து ஒரு ப்ராஜெக்டாக அப்போ நான் எல்லா மீட்டிங்களையும் போய் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடாது. உங்கள்ட்ட மாஸ்டர் பிளான் இருக்கான்னு கேட்குறது மட்டும் உடைய நின்று விடாமல் அதை நான் தயாரித்து அவர்களுடைய மாஸ்டர் பிளானையும் எடுத்து அதை 2ஐயும் அமல்கமேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வர பண்ணுறோம். இந்த ஆசை இப்போ குற்றங்களை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு எம்பி வரேன்னு சொன்னால் யாரும் எம்பியாக வரலாம். ஆனால் அதுக்கு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்களா இன்னொரு 5 வருஷம் என்ன கழிச்சு கேட்டிங்கன்னா நான் அந்த டைமில் எனக்கு ஒரு பதில் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதால் நான் யோசிச்சேன்னு சொன்னால் டிஃபெக்ட் இருக்கின்றங்களுக்கு தெரிஞ்ச பிறகும் நாங்கள் திருப்பி குற்றங்களை கண்டுபிடிக்கிறத விட நானாகவே அதை அலசி ஆராய்ஞ்சு ஒரு ப்ரப்போசல் ஒன்றை எனக்கு தெரிஞ்ச ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்ச ஆக்களோ அல்லது சம்மந்தமான ஆக்களோட சேர்ந்து அந்த குறைகளை ப்ரையோரிட்டைஸ் பண்ணி அதை வந்து இந்த முறை பட்ஜெட்டில் முக்கியமாக இந்த முறை அரசாங்கத்தின் பாராளுமன்ற நிதி ஒதுக்கீடு பட்ஜெட் விவாதங்களில் வந்து கதைச்சு அது சம்பந்தமான எங்களுடைய வடக்கு மாநிலத்துக்கு நாங்கள் என்னென்னதை பெற்றுக் கொடுக்கலன்றதை பெற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லை, அவர்கள் முழுசாக பாவிக்கணுமான்றதையும் பார்த்து அதுக்கு பிறகு பாவிக்காட்டி நாங்கள் கேள்வி கேட்கலாம். இப்போ நாங்கள் போன வருஷம் நடந்ததை இந்த வருஷம் கேள்வி கேட்கறதுல பிரயோசனம் இல்லை. அதற்காக இவரோட வந்து காய்ச்சினா உண்மையாகவே எனக்கு சரியான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கணும். அவருடைய நாலேஜ் வந்து சரியான கூட, அவருடைய துறை சார்ந்த நாலேஜ் வந்து அவருடைய அமைச்சர்களோட கூடன்றதான் என்ன பொறுத்த வரைக்கும் உள்ள கணிப்பு. அந்தளவுக்குரிய நாலேஜ் அவைக்கு இருக்குது. அதை நாங்கள் ஜூஸ் பண்ணி நான் நினைக்கிறேன் இது சம்மந்தமான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எழுதுறது தான் ட்ரை பண்ணி கொண்டு எழுதி அதை இந்த முறை வடக்கு மாநில சபையில் ஆளுநருக்கும் மற்றது ஜிஏக்கும் அதை கொடுத்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு, ஒரு 5 இயர்ஸுக்குரிய கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு க்ரியேட் பண்ணுறது. அதை 5 இயர்ஸ் தான் நான் இருக்க போகிறேன். ஸோ அந்த 5 இயர்ஸுக்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு செய்ய வேண்டி தான் அவரோட தொடர்பு கொண்டு கதைச்சு நான் தனித்தனி அழைப்புகளை ஏற்றுக்கொண்டு எல்லாத்துக்கும் பயனளிக்கிறத விட அவரோட துறை சார்ந்தவரோட கதை கவர்மெண்ட் இருக்குது. அது சம்மந்தமாக என்ன வரவழைச்சு பவ்யமாக தங்களுடைய பிள்ளை மாதிரி எனக்கு எல்லா விஷயத்தையும் விளங்கப்படுத்தியுமே ஒரு மருத்துவத்துறையிலேருந்து எனக்கு இதில் வந்து புதுசாக இருக்கிறபடியாக என்னதையும் விளங்கப்படுத்தினால என்னால் இப்போ அது சம்மந்தமாக மேலதிகமாக என்னென்ன செய்யணுமோ அதில் செய்யக்கூடிய இருக்குது. அது சம்மந்தமாக என்ன அன்போட வரவேற்று உபசரித்து இதுக்குரிய முழு இன்புட்டையும் தந்த தலைவர், பொருளாளர் மற்றது எந்தெந்த சம்மந்தப்பட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இது சம்பந்தமான ஃபுல் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் என்னோட 1 or 2 monthsலேயோ நாங்கள் பாராளுமன்றத்தில் நடக்க போகிற நிதி ஒதுக்கீடு விவாதங்களுக்கு முன்னம் நான் வந்து அதை பொதுமக்கள்கிட்ட பார்வைக்காகவும் அது தவிர ஆளுநருக்கும் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தமிழட்ட அரசியலில் இந்தியா வந்து இன்றைக்கு நேற்றுகளில் 1970-60களிலிருந்து முக்கியமான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்குது. பேச்சுவார்த்தை என்ற அது எங்களுடைய அண்ணன்மார் சொன்ன அதே வசனத்தை சொல்கிறேன். பேச்சுவார்த்தையெல்லாம் நிற்கதே ஒழிய எந்த முடிவும் எடுத்ததாக இல்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமாக யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற என்னால் இது சம்பந்தமான அரசியலில் இவ்வளவு ஆழம் பிரச்சனைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமாக கட்டாயம் நான் கதைப்பேன். அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றக்கூடிய இப்போ ஒரு பெரும்பான்மை வந்து எங்களுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்குது. அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். 159 அங்கத்தவர்கள் இருக்கபடியாக நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே இயக்கி அதாவது வந்து எங்களுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது சம்பந்தமான பூரணமான சட்டத்தை என்பிபி அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும். அதற்குரிய அவர்களுடைய மக்களுடைய ஆணை இருக்குது. ஆனால் இதில் வந்து எங்களுடைய கேந்திர முக்கியத்துவமான பிளேஸ்மெண்ட்டில் எங்களுடைய ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கிறபடியால் இந்த விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நலன் சார்ந்து போகும்ன்றது கேள்விக்குறி. ஆனால் அது அவர்களுக்கு அரசியலாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாண மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை. ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன். அரசாங்கம் சார்பாக நான் ஒருபோதும் கருத்துக்களை முன்வைக்கப் போவதில்லை. அவர்களோட இது சம்பந்தமான திட்டமான முடிவுகள் எடுக்கணுமென்ற மற்றது எங்களுடைய அரசாங்கத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன். தமிழ் மக்களுடைய முக்கியமான வாக்கு, அதாவது 3 எம்பிமாருடைய வாக்கு வந்து எங்களுடைய தேசிய அரசாங்கத்துக்கு இருக்கிறபடியாக தேசிய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலன் கருதி இது சம்பந்தமான ஒரு காத்திரமான முடிவு எடுக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இல்லை என்று சொன்னால் கொடுத்த வாக்குறுதிகள் காட்டில் பறந்த ஒரு நிலைமை கொண்டு வரும். ஆனால் அதுக்குரிய நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்ற பூர்ண நம்பிக்கை. என்னென்னு சொன்னால் மீன்பிடித்துறை அமைச்சர் கூட எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற மேலதிக ஆசனங்களால் தான் பயிரப்பட்டிருக்குது. ஆதலால் நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக திடமான ஒரு முடிவொன்றை தேசிய அரசாங்கம் வெகு சீக்கிரத்தில் எடுக்கும் என்றதையும் நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன். தமிழக அரசியலில் இந்தியா வந்து இன்றைக்கு நேற்றுகளில் 1970-60களிலிருந்து முக்கியமான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்குது. பேச்சுவார்த்தை என்ற அது உங்களுடைய அண்ணன்மார் சொன்ன அதே வசனத்தை சொல்கிறேன். பேச்சுவார்த்தை தான் நிற்கிறதே ஒழிய எந்த முடிவும் எடுத்ததாக இல்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமாக யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற என்னால் இது சம்பந்தமான அரசியலில் இவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போகணும்னு எனக்கு தெரியல. பட் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய பிரச்சனைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமாக கட்டாயம் தான் கதைப்பேன். அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றக்கூடிய இப்போ ஒரு பெரும்பான்மை வந்து என்னுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்குது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். 159 அங்கத்தவர்கள் இருக்கபடியாக நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே இயக்கி அதாவது வந்து எங்களுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது சம்பந்தமான பூரணமான சட்டத்தை என்பிபி அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும். அதற்குரிய அவர்களுடைய மக்களுடைய ஆணை இருக்குது. ஆனால் இதில் வந்து எங்களுடைய கேந்திர முக்கியத்துவமான பிளேஸ்மெண்ட்டில் எங்களுடைய ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கிறபடியால் இந்த விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நலன் சார்ந்து போகும்ன்றது கேள்விக்குறி. ஆனால் அது அவர்களுக்கு அரசியலாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாண மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை. ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன். அரசாங்கம் சார்பாக நான் ஒருபோதும் கருத்துக்களை முன்வைக்க போவதில்லை. அவர்களோட இது சம்பந்தமான திட்டமான முடிவுகள் எடுக்க வேண்டும் என்ற மற்ற என்னுடைய அரசாங்கத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன். தமிழ் மக்களுடைய முக்கியமான வாக்கு, அதாவது 3 எம்பிமாருடைய வாக்கு வந்து எங்களுடைய தேசிய அரசாங்கத்துக்கு இருக்கிறபடியா தேசிய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலன் கருதி இது சம்பந்தமான ஒரு காத்திரமான முடிவு எடுக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இல்லைன்னு சொன்னால் கொடுத்த வாக்குறுதிகள் காட்டில் பறந்த ஒரு நிலைமை கொண்டு வரும். ஆனால் அதுக்குரிய நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்ற பூர்ண நம்பிக்கை. என்னென்னு சொன்னால் மீன்பிடித்துறை அமைச்சர் கூட எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற மேலதிக ஆசனங்களால் தான் பயிரப்பட்டிருக்குது. ஆதலால் நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக திடமான ஒரு முடிவொன்றை தேசிய அரசாங்கம் வெகு சீக்கிரத்தில் எடுக்கும் என்றதையும் நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன். மீனவ சமூகத்தின் ஆஃபீஸ் தான் இதை வந்து நான் தலைவர் அதுக்கு தீயங்கள் நிர்வாகமாக இருக்கிறோம். அதான் அறிமுகம். எங்களுக்கு தேவையான விஷயம் வந்து கடற்கடல் மக்களுக்கு வந்து முக்கியமாக வந்து இப்போதைய சூழ்நிலையில் வந்து வருமானம் இல்லாத கட்டத்தில் இருக்க முதலாவது பிரச்சனை ஏனென்று சொன்னால் இந்திய நிறுவப்படி இன்றைய பிரச்சனை என்னென்று சொன்னால் ஆரம்பங்கள் 4 வச்சுருந்தாங்க. பொருளையில் எங்களுக்கு வர இங்கே வச்சு பேசினாங்க கொழும்புல. அதில் பிரமிச்சந்திரன் காரியங்கள்னா நாங்கள் பேசி சுருக்கமான முடிவு சொல்லப்பட்டோம். நீங்கள் எல்லாரான்னா
நீங்கள் உங்களை அழைப்போமே கிடையாது எல்லாம் தாண்டக்கூடாது இருக்க மாட்டேன்றது அதுக்கு பாதிக்கப்பட்டது எங்களுடைய யாழ்ப்பாணம் குருநாதர் மீனவர்கள் அவையும் அப்படியே அந்த வேலையை செய்ய வேண்டாம் கடைசி அவைக்கு 2 படகு மீது அக்கறை நான் பண்ணிட்டேன் கட்டுப்படுத்துறதுக்கா அந்த தலைவருக்கு அந்த சம்பவம் இவங்க 2010க்கு பிறகு அவங்க தாண்டல் இருந்தாங்க 2010க்கு போய் இந்தியாவில் 16 2017 6ஆம் மாதம் அளவில் சட்டம் காலங்கள் நிறைவேறினது 225 உறுப்பினர்களும் பெண்களுக்கு ஆதரவாக அந்த சட்டத்தை கொண்டு வந்தால் அது இருக்க இடைக்காலத்திலே அதுக்கு ஒரு தடை வந்தது அது இந்தியாவில் அடுத்து நினைக்கலாம் ஆனால் அதுக்குள்ள நாங்கள் இந்த போராட்டத்தால் அது நிறைவு செய்யப்பட்டு 2017 நீங்க போட்ட அந்த சட்டம் ஆக்டிவிட்டிலோ அத பேர்ல கேன்சல் பண்ணலையா இடையில தடை வந்தது என்ன கொடுக்கணும் அப்படி நான் உதவி ஆறு மாதிரி சொல்லிருக்கோம் முதல்வருக்கு பிறகு படகுகள் கைது செய்து இப்போ படகுகள் விடுறை இந்த நல்லெண்ண நடவடிக்கைக்கு இடம் இருந்த அப்ப 145 படகுகள் 22ஆம் ஆண்டு 2022 காரணங்களும் காங்கிரஸ் துறையிலும் வைத்து ஏலம் போட்டது அரசாங்கம் அது நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து ஏலம் போட்டு வித்தாச்சு இப்போ 130 படகுகளுக்கு மீது மயிலட்டி துறைமுகத்தில் வழக்கு முடியாதுமா இருக்குது இப்போ நாங்கள் என்னத்தை இப்போ விரும்புகிறோம்னா எங்களோட கடற்படை இணங்கி வருஷத்தில் 100 படகாவது பிடிப்பமாக இருந்தால் அவைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும் மற்றது அதோட செய்து கொண்டு வந்தாலே எங்களுக்கு போதும் அவங்களோட போய் பேசுறதுல பிரயோஜனம் இல்லை இந்தியா நெடுகளும் பேச்சுவார்த்தை என்ற போர்வையில் வெளிநாட்டில்தான் நாங்கள் இதை விட மற்றது அதற்கு அங்கால உங்களுக்கு விளங்கும் இயக்கங்களை வச்சு உங்களுக்கு பேச்சானவங்களை தவிர எங்களுக்காக ஒரு சிகிச்சை அதில் எங்களுக்கு இந்தியாவில் முழு வரும் அதுக்கு பிறகு அதோட விட்டுட்டு இந்த நோக்கத்தை தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு மற்றது இப்போ என்னென்னு சொன்னால் யுத்தத்தை நாங்கள் அறிஞ்சு போயிருக்கிறோம் உங்களுக்கு பெரிய சுமந்திர ஐயாண்ட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அது அழிக்கப்பட்டு என்ன முந்தி அதுகள்லாம் உங்களுக்கு வருமானத்தை வீட்டு தந்தது உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பில்டிங் மட்டும்தான் இன்னைக்கு ஒரு பில்டிங் இருக்குது என்னென்ன சேதமடைஞ்சு கட்டுறங்கள் கொஞ்சம் செயலடைஞ்சு போகும்போது எங்கள்கிட்ட வருமானம் இல்லைன்னா எல்லாம் மக்கள் வருமானம் தெரியும் அதே மாதிரி ஒரு கருவாட்டு தொழிற்சாலையும் ஒரு 20 ஏக்கர் காணி மண்டதில் அதுக்கும் ராணுவம் அழைத்து உண்டு இல்லை சும்மா ஒரு புற கட்டுறங்கள்லாம் உண்டாக்கு இப்போ எங்களுடைய ஆசை என்னென்னா நாங்கள் முந்தியிருந்த நிலைக்கு வாழந்தா அரசாங்கம் உதவி செய்யணும் என்று அழைச்சது என்னத்தை செய்யும் ஒன்றும் இல்லை தற்காலிகமாக ஒன்று தந்து தெரியாது அவங்க தந்துட்டாங்க நாங்களும் இதை தந்துட்டாங்கன்னு வாங்கிட்டோம் ஒரு கொஞ்ச நாளைக்கு அது இங்கே ஒன்று இருக்கு வடபராஜன் அது செலவு கூட வருமானம் கூட அதாவது அதிகம் சீனோர் இருக்கல்லோ காரணம் அது உங்களுக்கு அரசாங்கம் இதில் அமைச்சராக வரையினமோ அவைக்கு கூட சீனோ இருக்கு காரணங்களும் இருக்குது இங்கே குருநாதர்களும் இருக்குது குருநாதான் அந்த விலை கம்பெனி இருந்தது முந்தி அதுக்கூடான விலைகள் தான் நாங்கள் எங்களுக்கு பாவனை நிறுத்தினாங்க அந்த விலைக்கு பாவிக்கிற ஜான் நூல் பஞ்சு ஜப்பான்ல இருந்தால் இறக்குமதி செய்கிறது அது முந்தி தலைவர் இறந்த தலைவர் அவர் தான் அதெல்லாம் செய்ய ஒழுங்குபடுத்தி கொடுத்து நல்ல விலை உற்பத்தி ஆகி கொண்டு வந்தது சுனாமி நேரமும் அதுக்கு எல்லாம் விலை கூடுதலாக கொடுத்தனாங்க இப்போ விடைக்காடு நல்லாட்சி வந்த உடனே ஏதோ ஒரு விதமான நூல்களில் பிரச்சனை ஏற்படுத்தி இப்போ உடலுமே அந்த விலை எடுக்கிறது பாவிக்க இல்லை சார் சீனோ பொம்மைகளுக்கு தானே சீர்த்த அவையில் சொல்லவே குறைஞ்சி திருப்பி கொண்டே கொடுக்க அவையில் தங்கள் ஒன்றும் செய்யலான்னு அதால் இது இந்த இதெல்லாம் விலை இதில் இப்படியான பிரச்சனை நடந்து கொடுத்த அவையில் சொல்லவே குறைஞ்சி திருப்பி கொண்டே கொடுக்க அவையில் தங்கள் ஒன்றும் செய்யலான்னு அதால் இது இந்த இதெல்லாம் விலை இதில் இப்படியான பிரச்சனை நடந்து சம்பந்தப்பட்டார்களோட கேட்டு அவையெல்லாம் தாங்கள் போட்டதில் எடுத்தலாங்க அந்த விலை கொஞ்ச நாள் எடுத்துருக்கு ஆனால் நாங்கள் அப்போ என்ன செய்யணும் இந்த தலைவர் கேட்க அப்படி செய்யல இருந்தால் அவர் செய்தது இருந்தால் சரியோ கூட நாங்கள் ஜப்பான் என்ன எடுப்போம்ன்ற ஒரு கொள்கையோட கணேஜி எடுத்து கொடுத்தபடியாக தரமான பொருள்களுக்கு கிடைச்சது இப்போ விலை உறைஞ்ச பொருளை கொண்டு வந்தால் அது கடந்து தான் கரைஞ்சு போகும் நீங்கள் உறுதலுக்கும் யோசனம் இல்லை இன்றைக்கு நாங்கள் இந்தியாவுக்கு விலை நாங்கள் ஒன்றை விற்கினாங்க இன்றைக்கு இந்தியாவோட விலை ஒன்று இன்றைக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோம் எங்களோட மயிலட்டி காவல் பிரச்சனை சம்பந்தமாக பெரியவர் அப்போ யுத்த காரணமாக எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே இருந்தாங்க இருந்த காலத்து இதால் எங்களால் திருப்பி அதை முதல்ல கட்டமைக்க முடியாமல் போனாங்க எங்களுடைய இப்போ நாங்கள் பருத்துத்துறையில் இருக்கிறோம் சின்ன படகை வச்சு தான் பொருளாதார பிரச்சனை இயக்கி கொண்டிருக்கீங்க நல்லாட்சி அரசாங்கம் கொண்டு வந்தது மைத்திரி பாலசி அப்போ இதை புனரமைச்சு எங்களுக்கு தாரம் என்று சொல்லி போட்டு
இன்றைக்கு அதை புனரமைச்சு போட்டு தென்னிலங்கை மீனவர் வந்து தான் ஆதிக்கம் செய்யணும் எங்களை படகுகள் அங்கே கட்டையிலாமல் போய் ஏன்னா புதிய முறைப்பாடு போன முறையும் ஒரு இடிச்சு இன்ஜின் எல்லாம் இதாக போயிடுச்சு. மயிலடி துறைமுகத்தில் தென்னிலங்கத்துக்கு அது 100க்கு மேலே வருது சார். அப்போ போகும் அதெல்லாம் எழுதிருக்கோம் சார் இந்த லெட்டரில். கரையில் இருக்கிற மீன் எல்லாமே அங்கே டீசல் காசு. அப்போ அதனால் இருக்கிற மக்கள் சரியான துன்பப்பட்டு இந்த காவல் எங்களுக்கே இல்லாமல் போகிற கட்டத்துக்கு வந்துடும் சொல்லி நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம் 100க்கு 70% கிடையாது. இடம் வந்து கருத்துத்துறையிலாம் சங்கம் இருக்குது. இந்த காற்றுக்கு அடித்து சார் இந்த சங்கம் உடைஞ்சு இதுவரையில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு தரம் வந்து பார்க்கல கடற்கரை சங்கம் எல்லாம் பறந்துட்டு ஒரு நிறுவனம் வந்து நாங்கள் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் அவருக்கு ஒரு தரம் வந்து இந்த வரையில பார்க்குறோம். உங்களோட பேர் ராஜ் முதல்ல அப்போ எலெக்ஷனுக்கு முன்னே போல் பண்ணது நான் வேறு ஒன்றுச்சுன்னா பாருங்கள். இப்போ வடக்கு மாநிலத்தில் இப்போ உண்மையாகவே சுகாதாரத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு பிளான் இருக்குது என்ன செய்ய போகிறோம். நான் உண்மையாக சுகாதாரத்தில் மட்டும்தான் இந்த செய்ய மட்டும் பார்க்கணும். அதுக்கு பிறகு வேறு டிபார்ட்மெண்ட்லேயே கனவு இப்போ நீங்கள் தான் பொருளாதாரம் முதுகு கல்வித்துறை தான் இருக்கட்டும். அதை பார்க்குறதுக்கு 1000 பேர் இருக்குது. ஆனால் உங்களை பார்க்குறதுக்கோ விவசாயிகளை பார்க்குறதுக்கோ ஒருத்தரும் இல்லை. அப்போ எனக்கு இப்போ 2020 நான் அரசாங்க அதிபரோட காட்டணும் மாதத்தில் இருக்கா எல்லாத்தையுமே போய் பார்த்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு தான் போகிறோம். அப்போ நான் என்ன யோசனை சொன்னால் முழு கொண்டு ராமத்துறை இப்போ நான் உதாரணத்துக்கு காக்கதிவு ராமத்துறை போய் பார்க்கல எனக்கு சொன்னாங்க. அப்போ இந்த எலெக்ஷன் எனக்கு போயிருக்கல 2023ஆம் ஆண்டு எங்கள் அமைச்சர்களால் அதுக்குரிய அந்த சீமந்திர போட்டுத்தாரான்னு சொல்லி எங்களை கல் படைச்சதுக்கே யாரோ கொஞ்சம் பேருக்கு வளர்க்க போகுதுன்னு சொல்லி சொன்னார். அது உண்மை போய் எனக்கு தெரியாது. கல்லை கொண்டை படைச்சது நீங்கள் நாங்கள் கல்லை கொண்டை படைச்சதுக்காண்டி அந்த ரமதுரையில் கல் பறிச்சா ஈஸியாக எனக்கு போய் வரும் அதுக்கே வளர்க்க போகுதுன்னு சொன்னேன். கல்லை கொண்டை படைச்சதுக்காண்டி அந்த ரமதுரையில் கல் பறிச்சா ஈஸியாக எனக்கு போய் வரும் அதுக்கே வளர்க்க போகுதுன்னு சொன்னேன். அப்போ நான் இப்போ 2025ஆம் ஆண்டுக்கு புதுசாக ஒரு அடுத்த நிதி ஒதுக்கப்படும். இப்போ இந்த நிதி ஒதுக்கப்படணும்னா ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் இந்த பாராளுமன்றத்தில் நிதி ஒதுக்கீடு சம்பந்தமான விவாதங்கள் வரும். அப்போ முக்கியமாக கலைக்க வேண்டிய வந்து சுகாதாரத்துறை நான் கலைப்பேன், விவசாயத்துறையும் முன்னெல்லாம் முக்கியமாக நான் கையெழுக்க வேண்டியது கல்வி, அடுத்தது சட்டமன்றத்துறையில் வந்து வளமையாக பெரியாக்கள் தமிழிக்கிற தண்ணியில் கல்வி. இப்போ எனக்கு உண்பந்த முழு பிரச்சனையும் இன்னொரு கூடி கொண்டு பார்க்குது. எல்லா சுரமும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சட்டத்துக்கு பார்க்குது. இருக்கிறவங்களோட அவ்வளவு சமாசங்களோட பில்டிங்களையும் கூட்டி கொண்டு படம் எடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன டெவலப் பண்ணணும் அதாவது படம் எடுத்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் ப்ரொப்போசலாக எழுதி நாங்கள் அதோட அரசாங்க அதிபரோட வந்து கொடுப்போம். அதே நேரம் இதுக்கு எவ்வளோ கவர்மெண்ட் போஸ்ட் எஸ்டிமேட் பண்ணி போட்டு பாராளுமன்றத்தில் நம்மளோட நிதி ஒதுக்கிற நேரம் எங்களோட அமைச்சர் சொல்லி கொண்டிருக்கிறார் வெளி பிரதேசங்களை நோக்கி நிதி பாய்ச்சல் வருதுன்னு சொல்கிறார். அதுக்கு நாங்கள் ஏதாவது ப்ரொப்போசலோட கொடுப்போம். சும்மா இருந்து கொண்டு அவங்களை வந்து கட்டிட்டான்னு சொன்னால் அவர்களும் கட்ட மாட்டோம். நீங்கள் இந்த ப்ரொப்போசலை கொடுத்து போட்டு அது தரையிலே இருந்தாலும் சொல்ல முடியும். அப்போ இது விவசாயத்துறை அமைச்சோ மீன் உள்ளடங்கி இருக்கான்றதான் இந்த பிரச்சனை. நீங்கள் சொல்கிற பிரச்சனையில் தான் நாங்கள் அங்கே ப்ரொப்போசலை கொடுக்கணுமா இல்லை தங்களுக்கு பின்னின மாதிரி தான் ப்ரொப்போசலை கொடுக்கணுமான்றதான் நான் பார்க்குறோம். அதுக்கு